அதோடு தொடர்புடைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி வரும். சரி, அடுத்து பாடசாலைக்கு அதை பற்றி பிறகு சொல்லலாம், அதனுடைய பயன்பாடு தேவைப்பட்டால். பாடசாலைக்கு வெளியில் இருந்து பாடசாலை சம்பந்தமான தரவுகள் வரும். தபால்காரன் தபால் கொண்டு வர்றான், கல்வி அமைச்சு கடிதம் ஒன்றை அனுப்பி இருக்கிறது, உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு இவ்வளவு பணம் இன்ன தேவைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது, மிக விரைவில் இந்த பணம் உங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்க குழு கணக்குக்கு அனுப்பி வைக்கப்படும். அது வெளியில் இருந்து வருகிற தரவு. இந்த தரவுகளை எல்லாம் முறையாக தொகுத்து வைக்க வேண்டியது பாடசாலையில் உள்ளக ரீதியாக உள்ள தரவுகள், வெளியக தரவுகள். அதை ஒவ்வொரு தலைப்பின் கீழே எழுத வேண்டும், குறிக்க வேண்டும், பொருத்தமான ஆவணங்களை தயாரித்து கொண்டு. பாடசாலைக்கு வெளியில் இருந்து வரும் பாடசாலை சார்ந்த முறைவாக தொகுத்தலும் கோவைப்படுத்தலும் கட்டாயமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பாடசாலைக்கு கோட்டக்கல்வி காரியாலயத்திலிருந்து கடிதம் வருது, இந்த வருடத்தில் இன்னென்ன திகதியில் உங்களுடைய பாடசாலை உள்ளக வெளியக மதிப்பீட்டு செயல்முறை இடம்பெறும். வளைய கூட்டத்தில் வச்சு அதிபர் கேட்கிறார், அதிபர் கூட்டத்தில் பணிப்பாளர் கேட்கிறார், வளைய கல்வி பணிப்பாளர், உங்களுடைய பாடசாலைக்கு கோட்டக்கல்வி அலுவலகத்திலிருந்து எப்பொழுது வருகிறார்கள் வெளியக மதிப்பீட்டு செயல்முறைக்கு? கோவைப்படுத்தி வைத்திருக்கிற அதிபர் அதை சரியாக பதிலை கொடுப்பார். தரவுகளை தகவல்களாக மாற்றுதல். உங்களுடைய பாடசாலையினுடைய காப்போத சாதாரண தர பரீட்சை பெறுபேறு வருகிறது, பரீட்சை திணைக்களத்திலிருந்து நீங்கள் அதை தகவலாக மாற்றுகிறீர்கள். பாடசாலைக்கு தோற்றியவர் தொகை, காப்போத உயர்தரம் கற்பதற்கு தகமை பெற்றோர் தொகை, அது எத்தனை சதவீதம்? காப்போத உயர்தர விஞ்ஞான பிரிவில் கற்பதற்கு தகமை பெற்ற மாணவர்களுடைய தொகை எத்தனை? இடெக் பிடெக் போன்ற துறைகளில் கற்பதற்கு தகமை பெற்ற மாணவர் தொகை எத்தனை? கலை வர்த்தக பிரிவில் தோற்றுவதற்கு தகமை பெற்ற மாணவர் தொகை எத்தனை? அதனை கடந்த வருடத்தோடு ஒப்பிடுவது. யாரா வர்றார், பெற்றார் வர்றார்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் வருகிறார், எப்படி இந்த முறை ரிசால்ட்ஸ் என்று கேட்கிறார். நீங்க தரவுகளை அப்படியே சொல்ல முடியாது அவருக்கு. நீங்கள் தரவுகளை பயன்படுத்தி தகவல்களாக மாற்றியவற்றை தான் சொல்லணும். கடந்த முறையை விட முன்னேற்றம் அடைந்திருக்கிறது, அல்லது கடந்த முறை மாதிரியே தான் இருக்கிறது, அல்லது கடந்த முறையை விட குறைவாக இருக்கிறது. தகவல் தரவுகளை தேவைப்படும் உரித்தாளர்களுக்கு தெளிவாக வழங்குதல். உங்களை வழிநடத்துகின்ற, உங்களுடைய பாடசாலை சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கின்ற, வள ஒதுக்கீடு செய்கின்றவர்களுக்கு உங்களுடைய பாடசாலை தேவைகளை காட்டுகின்ற, தேவைகளை அடிப்படையாக கொண்டு தீர்மானம் எடுக்கின்ற பகுதியினர் உங்களிடம் பாடசாலை பற்றிய விவரங்களை கேட்கின்ற பொழுது அதை உடனடியாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் பாடசாலைக்கு இருத்தல் வேண்டும். அதனால
தரவுகளும் தகவல்களும் தேவைப்படுகிறவர்களுக்கு தெளிவாக உரிய நேரத்தில் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாடசாலை அபிவிருத்தி சங்க கூட்டம் நடைபெறுகிறது. பாடசாலை அபிவிருத்தி சங்க கூட்டத்தில் பெற்றார்கள் சில வினாக்களை எழுப்புகிறார்கள். தரவுகள் தகவல்களோடு அவர்களுக்கு சரியான விடையை வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கக்கூடிய வகையில தரவுகளையும் தகவல்களையும் சேர்த்து வைத்திருக்கணும். தரவுகளையும் தகவல்களையும் ஐந்தாவது எழுதிட்டு நான் மேலதிகமாக ஒன்று, தரவுகளையும் தகவல்களையும் சேமித்து வைப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் முறையான ஏற்பாடுகளை கொண்டிருத்தல் வேண்டும். முன்னர் ஒரு காலத்துல பாடசாலைகளுக்கு கணனி என்ற ஒரு விடயம் இல்லாத காலகட்டத்தில் மேனுவல் முறை என்று சொல்வார்கள். கைகளால் புற்றுலர வச்சு பெட்டிகள் போட்டு கோடுகள் போட்டு அழகாக எழுதி வைத்திருப்பார்கள். தரவுகளும் தகவல்களும் அப்படி சேமித்து வைக்கின்ற முறை அல்லது ஹார்ட் காப்பி என்று இப்பொழுது நாங்கள் சொல்லுவோம். தாள்கள்ல சிஆர் காப்பியில எழுதி வைக்கிறது. இப்பொழுது கணினியில் சேமித்து வைக்கின்ற முறை இருக்கிறது. இப்படியான ஏற்பாடுகள் இரண்டும் இருக்கலாம். இரண்டுல ஒன்றாவது இருக்க வேண்டும். அரசாங்க நிறுவனங்களை பொறுத்தவரையில ஆடிட் எது வர்ற நேரம் அவர்களுக்கு ஹார்ட் காப்பியை தான் பார்ப்பார்கள். கம்ப்யூட்டர்ல பார்த்து கொண்டு போக மாட்டார்கள். அப்படி என்றால் அதனுடைய பிரிண்ட் அவுட்டை அந்த அவர்களுக்கு கொடுக்கணும். அவர்கள் அதனுடைய பிரதிகளை கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சாஃப்ட் காப்பியில இருந்து ஹார்ட் காப்பி அவர்களுக்கு கொடுக்க வேண்டி வரும். ஏனென்றால் அவர் ஒரு உரித்தாளர், பாடசாலையுடைய உரித்தாளர், ஆடிட் ஆட்கள். அதனால இந்த ஏற்பாடுகள் எல்லாம் இருக்க வேண்டும் தகவல் முகாமைத்துவத்தை பொறுத்தவரையில். சரி, அடுத்த வினா கேட்கப்பட்டிருந்தது. இதுல 6 படிமுறைகள் இருக்கின்றன. கேள்வியில் என்றால் ஏதாவது 4 திட்டமிடல் படிமுறைகளை தான் கேட்டிருக்கார்கள். நிலைமை பகுப்பாய்வு, சிச்சுவேஷனல் அனலைசிஸ். முதலாவது எதிர்காலத்தான திட்ட வடிவமைப்பை மேற்கொள்ளல். அதனை மிக சுருக்கமாக சொல்லுவார்கள் முன் திட்டமிடல், ப்ரீ பிளான். அடுத்து திட்டமிடல், திட்டத்தை ஏற்க செய்தல். பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு கூட்டத்தில், பாடசாலை அபிவிருத்தி கூட்டத்தில் ஏற்க வேண்டும். பிறகு வலய கல்வி பணிப்பாளரோ அல்லது கோட்ட கல்வி பணிப்பாளரோ அந்த பிளானை அப்ரூவ் பண்ணணும். அதற்கு பிறகு திட்டத்தை அமலாக்கம் செய்ய வேண்டும். அமலாக்கம் செய்கிற அதே காலகட்டத்தில் அது சரியாக அமலாக்கப்படுகிறதா என்பதற்காக கண்காணிப்பு, மானிட்டரிங் நிகழ வேண்டும். பாடசாலையில சரியாக செய்யாத ஒன்றுதான் இந்த திட்ட மதிப்பீடு. வருட இறுதியில அந்த வருடத்திற்கான திட்டம் அமலாக்கப்பட்டதனுடைய வெற்றி தோல்விகள் மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதை நாங்கள் திட்ட மதிப்பீடு என்று சொல்லுவோம். அப்ப இங்க 4 கேட்டாலும் 6 இருக்கிறபடியால நீங்கள் முதல் 2ஐயும் நீக்கிவிட்டு சில திட்டமிடல், திட்டத்தை செய்தல், திட்ட அமலாக்கம், பணி கண்காணிப்பு, திட்ட மதிப்பீடு என்று சொல்லலாம். முதலாவது பகுதி 1ல 4 புள்ளி வழங்குறதுக்காக 4 கேட்பார்கள். ஆனால் இதே விடயம் பகுதி 2ல வந்தால் சில நேரம் உங்களுக்கு இந்த 6ம் பயன்படும்.
4 மட்டும் தரையெழுத்து கேட்க மாட்டார்கள் என்ற பாட்டு உள்ள இருக்கிற வினாக்களுக்கான புள்ளிகள் அதிகம் என்ற காரணத்தினால. சரி, நாங்கள் பாடசாலை மட்ட திட்டமிடல் பணிமுறைகளை பார்த்தோம். மாணவர் ஒருவரின் தனிப்பட்ட கோவையில் இருக்க வேண்டிய ஆவணங்கள் யாவை 4 எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கிறது. கட்டாயமாக குறிப்பிட்ட மாணவனுடைய பாடசாலை அனுமதிக்கான விண்ணப்பம் இருக்க வேண்டும். அதுல பல்வேறு விடயங்கள் இருக்கணும். ஒரு மாணவன் உங்களுடைய பாடசாலையில படித்துக் கொண்டிருக்கிறார். அப்பா அல்லது அந்த குறிப்பிட்ட மாணவனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் உரிமை கோர்றார்கள். பாடசாலை விடுகை பத்திரத்தை கொடுங்க சார், பிள்ளையை நான் தான் சேர்த்தேன், பிள்ளைக்கு விண்ணப்பம் கொடுத்தது நான் தான், எனக்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறார். அண்மை காலத்துல இந்த சம்பவம் நடந்தது. ஒரு அதிபர் என்கிட்ட கேட்டார், அம்மா பிரிந்து இருக்கிறார், அம்மா தன்னுடைய பிள்ளைகளுடைய விடுகை பத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் அவரை இன்னொரு ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு முயற்சிக்கிறார். அதே நேரத்தில் அப்பா சொல்லிட்டு போறார், நான் தான் பிள்ளையை சேர்த்த ஸ்கூல்ல, பாடசாலை விடுகை பத்திரத்தை யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது என்னை தவிர அப்படிங்கிறார். இந்த 2 மாறுபட்ட கோரிக்கையினால் அதிபர் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகிறார். அப்ப நான் அவருக்கு சொன்னதுதான், பாடசாலையில பிள்ளையை அனுமதிக்கும் பொழுது யார் விண்ணப்ப படிவத்துல கையொப்பமிட்டு சமர்ப்பித்திருக்கிறார்கள், அது ஒரு முக்கிய விடயம். அவர்கள் சட்டப்படி பிரிந்து வாழவில்லை, சண்டை அடிச்சு கொண்டு பிரிந்து வாழ்கிறார்கள். அப்ப நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கொன்று தீர்ப்பாகி இருந்தால் பிள்ளை யாரோடு இருக்க வேண்டும் என தீர்ப்பு சொல்லப்பட்டிருந்தால் அதனை அடிப்படையாக கொண்டு அதிபர் ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். அம்மா சொல்றா, பிள்ளை என்னையோட தான் வசிக்கிறான், என்னையோட தான் பிள்ளை இருக்கு, நானும் பிள்ளையும் அவரை விட்டுட்டு பிரிஞ்சு வாழ்றோம். அப்பா சொல்றாரு, என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைய ரொம்ப தூரத்துக்கு கூட்டி கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யறா, விட வேணாம், பாடசாலை விடுகை பத்திரத்தை கொடுக்க வேணாம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல பாடசாலை அதிபருக்கு தன்னுடைய தீர்மானத்தை நியாயப்படுத்துவதற்கு பாடசாலை அனுமதிக்கான விண்ணப்ப படிவம் ஒரு உதவியாக இருக்கும். சரி, அடுத்ததாக பார்ப்போம். இப்ப நான் இன்னொரு விடயம், நான் இடையில சில சம்பவங்களை சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட பாடசாலையில காப்போத உயர்தர வகுப்புக்கு மாணவர்கள் வர்றார் சேர்க்கிறதுக்கு. அதிபர் பிஸியா இருக்கார். அதிபர் என்ன சொல்றாருன்னா, இப்ப எனக்கு உங்களை எல்லாம் சேர்க்கறதுக்கு ஒரு 3 பிள்ளைகளை சேர்றதுக்கு நேரம் இல்லை, பிரதி அதிபர் இன்னைக்கு லீவு, எல்லாரும் ஃபைல கொடுங்க, அந்தந்த ஃபைலுக்குள்ள ஸ்கூலுக்கு சேர வேண்டிய கட்டணம் இருக்குது, அங்கத்துவ பணம், வசதிகள் சேவை கட்டணம், இதெல்லாம் அந்தந்த ஃபைல்லே வச்சுட்டு நாளையில இருந்து வகுப்புக்கு வாங்க. அதிபர் அன்றைக்கு ஃபைல்ல இருந்த காசெல்லாம் எடுத்து பொக்கெட்ல போட்டுக்கிட்டு ஃபைல்ல அப்படியே வச்சுட்டு போறாரு. இப்ப அடுத்த நாள் பிரதி அதிபர் வந்த உடனே அதை கொடுத்தா பிரதி அதிபர் கேட்பாரு, சார்
இவங்க எல்லாம் காசு கட்டினாங்களா, வசதிகள் சேவை கட்டினாங்களா, அங்கத்துவ கட்டினாங்களா அப்படின்னு கேட்பாரு. அதுக்குள்ள அதிபர் அந்த காசை செலவழிச்சிட்டாரு. ஃபைல் ஸ்கூல் ஆபீஸ்ல அப்படியே கிடக்குது. அவங்க எல்லாம் பாடசாலை ஏ லெவல் எழுதிட்டாங்க. நம்மளுடைய பல்கலைக்கழகத்துக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஸ்கீம்ல அப்ளிகேஷன் போடுறாங்க. அப்ப அவங்களுக்கு தேவை அப்ளிகேஷன் நிரப்புறதுக்கு பாடசாலையில சேர்ந்த திகதி, பாடசாலையை விட்டு விலகின திகதி. ஆன்லைன் அப்ளிகேஷன்ல நிரப்பணும். ஸ்கூலுக்கு போனால் அந்த அதிபர் இப்ப இல்லை, அவருடைய ஊழல் தெரிய வந்து அந்த அதிபரை அனுப்பிட்டார்கள், வேற எங்கேயோ அனுப்பிட்டார்கள். புதிதாக வந்த அதிபர் சொல்றார், அவருக்கு நான் தொலைபேசியில கேட்டேன், சார் ஒரு இடத்துலையும் பதிவு இல்லை சார், அப்ளிகேஷன் கூட இல்லை சார் ஸ்கூலுக்கு சார். அப்ப கேட்டேன் நான், அந்த பிள்ளைகளுடைய ஃபைல்ல அப்ளிகேஷன் இருக்கா? எப்ப வந்தாங்க? ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த ஸ்கூல் மூலமாக பரீட்சை எழுதியிருக்கிறாங்க, அது மட்டும் உண்மை அப்படின்னு அந்த பிரின்சிபல் சொல்றார். பிறப்பத்தாட்சி பத்திரம் இருக்கிறது, முன்னர் படித்த பாடசாலை கற்ற பாடசாலைகளுடைய வழங்கப்பட்ட விடுகை பத்திரம் இருக்கிறது. ஸ்கூலை விட்டு சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 அவர் அதுக்கு முதல் வருஷம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி விலகிட்டதாக கொடுத்திருக்கிறார். காப்போத சாதாரண தர பரீட்சை பெறுபேற்றினுடைய பிரதி இருக்குது, ஆனா அப்ளிகேஷன் இல்லை சார் அப்படிங்கிறார். அவங்களுக்கெல்லாம் பாடசாலைக்கு சேர்ந்த திகதி இல்லாதனால அப்ளிகேஷன் போடுற நேரம் பெரிய தர்மசங்கடம். மாணவர் ஒருவரின் தனிப்பட்ட கோவையில் இருக்க வேண்டிய ஆவணங்கள்ல பரீட்சை பாடசாலை அனுமதிக்கான விண்ணப்ப படிவம் முக்கியம், பிறப்பத்தாட்சி பத்திரம் முக்கியம், முன்னர் வேறு பாடசாலையில் கற்றிருப்பின் அப்பாடசாலையால் வழங்கப்பட்ட பாடசாலை விடுகை பத்திரம் முக்கியம், காப்போத உயர்தரத்தில் கற்பவராயேன் காப்போத சாதாரண தர பரீட்சை பெறுபேற்று பத்திரத்தின் பிரதி கட்டாயம் இருக்க வேண்டும் என்றால், உயர்தரம் என்னென்ன துறையில சேருவதாக இருந்தால் அவருடைய பெறுபேறு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கு கல்வி அமைச்சின் சுற்று நிறுவம் இருக்கிறது. சரி, அடுத்த கேள்வி, சுற்று நிறுவங்களில் இருக்க வேண்டியவை. பெரிய நீண்ட கேள்வி, நான் மிக சுருக்கமாக போட்டிருக்கிறேன். சுற்று நிறுவங்களில் இருக்க வேண்டியவை. இப்ப சுற்று நிறுவம் என்று பாடசாலைக்கு வரும், கடிதங்கள் பாடசாலைக்கு வரும், சுற்று நிறுவ கடிதங்கள் அப்படின்னு வேறு 3 வகை இருக்கு. சுற்று நிறுவங்கள், சுற்று நிறுவ கடிதங்கள், கடிதங்கள், படிவங்கள். சில நேரத்தில் படிவங்கள் அனுப்புவார்கள், தரங்கள் கேட்டு படிவங்கள் அனுப்புவார்கள். சுற்று நிறுவம் ஒன்று வந்தால் சுற்று நிறுவத்தினுடைய இலக்கம் மிக மிக முக்கியம். சர்க்குலர் என்று கேட்டால் சர்க்குலர் நம்பர் என்ன அப்படிப்பார்கள். சுற்று நிறுவ இலக்கம் இருக்க வேண்டும். சுற்று நிறுவம் எந்த அமைச்சால் அல்லது தாபனத்தால் வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறது முக்கியம். கல்வி அமைச்சா, இப்ப எங்களை பொறுத்தவரையில எங்களுடைய ரயில்வே வாரண்ட், போன்றவற்றை தீர்மானிக்கின்றது பொது நிர்வாக உள்ளூராட்சி அமைச்சு, பொது நிர்வாக அமைச்சு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். எங்களுடைய சம்பளம், எங்களுடைய டிராவலிங், சப்சிஸ்டன்ஸ், இதுகெல்லாம். மற்றது எங்களுடைய பொருட்சுற்றாய்வு, போர்ட் ஆஃப் சேவையோடு தொடர்புடைய சுற்று நிறுவனங்கள் திரைசேரியால் அனுப்பப்படுபவை.
அரசாங்க ஊழியர்களுடைய சம்பளத்தை அவர்களுடைய வங்கி கணக்கில் வைப்பு செய்யலாம் என்ற சுற்று நிருபத்தை நிதி அமைச்சு திரைசேரி வெளியிடுகிறது. ஆகவே கல்வி அமைச்சுக்கு அப்பால் உள்ள அமைச்சுகள், அமைச்சு அல்லாத தாபனங்கள் சுற்று நிருபங்கள் வெளியிடப்படலாம். அது இருக்க வேண்டும். சுற்று நிருபம் வெளியிடப்பட்ட திகதியும் அது அமலுக்கு வரும் திகதியும் மிக முக்கியம். 2013 ஆண்டு 7ஆம் இலக்க சுற்று நிருபம் வெளியிடப்பட்டு 2014 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்று ஒரு சுற்று நிருபம் வந்தது. அடுத்து கையொப்பமிடுபவரின் பெயரும் பதவி பெயரும் இருக்க வேண்டும். கல்வி அமைச்சு உதாரணத்துக்கு வருகின்றோம். சுனில் எட்டியாராச்சி கல்வி அமைச்சின் செயலாளர், அல்லது கல்வி அமைச்சர் செயலாளருக்காக AS சேனாரத்ன மேலதிக செயலாளர். பதவி பெயரும் அவருடைய பேரும் அவருடைய சொந்த பேரும் சுற்று நிருபத்தில் இருக்கணும். வெறுமனே பதவி பெயர் மாத்திரம் அல்ல, வெறுமனே அவருடைய பெயர் மாத்திரம் அல்ல. இது 4 விடயங்களும் சுற்று நிருபத்தில் மிக முக்கியமானது. 4 விடயங்களுக்கு மேலதிகமாக இருக்கின்றது. ஆனால் கேட்கப்பட்டிருக்கிறது 4 என்றபடியால நான் 4 விடயங்களோடு வரையறுத்துக் கொள்கிறேன். நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் பார்ட் 1 உள்ள விஷயங்களை நான் உங்களுக்கு கதைச்சேன். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இதை தவிர வேறு வினாக்களுக்கு உங்களிடம் வினாக்கள் இருக்கின்றன, விடை வேணும் அப்படின்னு கேட்டா ஒருக்கா கேளுங்க. கல்வி நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது வேறும் வினாக்கள் இருப்பாய். நாங்க பார்ட் 2 போறதுக்கு முதல்ல நீங்க கேட்கலாம். உங்களுடைய சொந்த அனுபவத்திற்கும் நான் சொன்ன விளக்கத்திற்கும் இடையில ஏதாவது ஒவ்வாமை, முரண்பாடுகள் ஏதும் இருந்தால் அல்லது தெளிவில்லாமல் இருந்தால் கேட்கலாம். கிட்டத்தட்ட 70 பேர் போல இருக்கிறீங்க. உங்களுடைய யாருக்குமே எதுவும் கேள்விப்படலையா? அதாவது தேவை ஏற்படலையா? கேள்வி ஒன்று கேட்கணும், கலந்துரையாடல் செய்யணும் அப்படின்னு. இல்ல, சரி. எல்லாரும் நான் சொல்றதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? நான் தாளாட்டுற மாதிரி இருக்கா நித்திர வர்றதுக்கு? தேங்க்யூ. சரி, இப்பொழுது பார்ப்போம். தேங்க்யூ, எல்லாரும் இருக்கிறீங்க. அரச ஊழியர் செய்யும் செயல்களில் பாரதூரமானவையாக கருதப்படுகிறது. சீரியஸ் ஆஃபென்ஸ். இதுல ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. முதலாவது உப அட்டவணை என்று சொல்லுவார்கள். அந்த உப அட்டவணையில நாங்கள் செய்கின்ற குற்ற
குற்றங்கள்ல பாரதூரமான குற்றங்கள் என்று கருதப்படுபவை மிக முதலாவதாக இருப்பது அரசியலமைப்புக்கு அடிபணிய மறுத்தல். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்புக்கு அடிபணிய மறுத்தல். இப்ப உதாரணமாக இந்த நாட்டில் இன்னொரு நாடு உருவாகுவதற்கு எந்த வகையிலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அனுசரணை வழங்க எவரும் முற்படக்கூடாது அப்படின்னு இருக்குது அரசியல. இப்ப அரசாங்க ஊழியர் ஒருவர் அதற்கு முரணாக நடந்து கொண்டால் அவர் செய்தது பாரதூரமான குற்றமாக கருதப்படும். அதனால அரசியல் அமைப்பில் சொல்லப்படுகின்ற விடயம் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அரசியல் அமைப்புல சொல்லுது, தேசிய மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியில கல்வியை தொடங்குகின்ற உரிமை பிள்ளைகளுக்கு இருக்கிறது. கல்வியை தொடங்கலாம் தங்களுடைய ஆரம்பத்தில். ஆகவே நாங்கள் யாரையுமே கட்டாயப்படுத்தக்கூடாது, முடியாது. அரசு ஊழியர் ஒருவர் நான் இந்த மொழியில தான் உனக்கு கற்பிப்பேன் அப்படின்னு சொல்லி, சரி. இரண்டாவதாக, அரச சேவையை அபகீர்த்திக்குள்ளாக்கும் வகையில் தவறிழைத்தல். அரச ஊழியர் என்பவர் தன்னுடைய தொழிலின் கௌரவத்தை எப்பொழுதுமே பேணுவதற்கு கடமைப்பட்டவராகும். நீதி, நேர்மை, நியாயம், சட்டத்திற்கு மதிப்பளித்தல், பொதுமக்களுடைய விமர்சனத்திற்கும் பரிகாசத்திற்கும் உள்ளாகாது இருக்கும் அரச ஊழியராக நாம் இருக்க வேண்டும். பாதையில மது அருந்தி பாதையில விழுந்து கிடந்தால் மது அருந்துறது இன்னொரு இடத்துல அவர் இப்படி வச்சுக்கொள்வோம். இன்றைக்கு அவர் பாடசாலை அல்லது பாடசாலை விடுமுறை தினம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, அவர் பொதுமக்களுடைய ஏளனத்திற்கும் பரிகாசத்திற்கும் உள்ளாகிற வகையில மது அறிந்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில செயற்பட்டாரால் அவர் கைது செய்யப்பட்டு, போலீசாரால் கைது செய்யப்பட்டு அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அவ்வாறு சட்ட நடவடிக்கை எடுக்கிற நேரம் அது பற்றி விவரம் அவருடைய திணைக்கள ஒழுக்காற்று அதிகாரிக்கு அறிவிக்கப்படும். அந்த வகையில அரச சேவையை அபகீர்த்திக்குள்ளாக்கினார் என்ற வகையில அவர் பாரதூரமான குற்றம் புரிந்துள்ளார் அப்படி என்று கருதப்படும். மூன்றாவது, அரசுக்கு எதிராக பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடல். அரச சொத்துக்களை சேதம் விளைவித்தல், சட்டத்துக்கு முரணான வகையில அரசின் செயற்பாடுகளுக்கு குந்தகம் விளைவித்தல், அரசு அதிகாரிகளுக்கு காயம் ஏற்படுத்துதல், ஆயுதங்களை பயன்படுத்தி வெடிமருந்துகளை பயன்படுத்தி உயிருக்கோ உடைமைகளுக்கோ சேதம் விளைவித்தல்.
நான்காவது லஞ்சம் வாங்குதல் அல்லது நிதி மோசடிகளில் ஈடுபடுதல். உங்களுக்கு தெரியும், ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முதல்ல முன்னாள் மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தவரும் அவருடைய பிரைவேட் செக்ரட்டரியும் 16 வருடங்கள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார்கள். அவர்கள் பகுதி அளவில் அரசாங்க ஊழியர்கள். முதலமைச்சர் என்றவர், பிரைவேட் செக்ரட்டரி போன்றவர்கள். கொஞ்சம் அவர்களுக்கு திணைக்கள ஒழுக்காற்று விசாரணை இருக்காது. ஆனால் நாட்டினுடைய நீதிமன்றம் அவர்களை தண்டிக்க முடியும். 5வது, பணி நேரத்தின் பொழுதோ பணி நேரமல்லாத பொழுதோ தான் பணிபுரியும் அல்லது ஏதேனும் அரசு அலுவலக எல்லையில் மது அருந்திருத்தல் அல்லது உடம்பில் மது வாடை வீசுதல். மதுவாடை கூட வீசினாலும் அது பாரதூரமான குற்றம் புரிந்துள்ளவராகத்தான் கருதப்படும். இப்ப கவர்மெண்ட் குவார்டர்ஸ் ஒன்ல வசிக்கிறார் ஒருவர். கவர்மெண்ட் குவார்டர்ஸ் ஒன்ல வசிக்கிற ஒருவர் பணி நேரம் அல்லாத ஒரு நேரத்துல அல்லது லீவுல இருக்கிற நேரத்துல மது அருந்தி இருக்கிறார். அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமா திணைக்கலாம்? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுடைய பாடசாலையில ஆசிரியர் விடுதியில ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் அன்றைக்கு பாடசாலை தினம் அவர் லீவை அனுமதித்துக் கொண்டார். ஒரு தேவையை காரணம் காட்டி லீவை அனுமதித்துக் கொண்டு தன்னுடைய குவார்டர்ஸ்ல இருக்கிறார். வீட்டுக்குள்ள இருக்கிற நேரம் அவர் மது அணிந்து விட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறார். அவர் பாரதூரமான குற்றம் புரிந்தவர் என்று கருத முடியுமா? பாடசாலை வளவுகளுக்கு மதுசாரம் பயன்படுத்த முடியாது என்ன சார்? ஆனா அவர் அந்த குவார்டர்ஸ்ல தான் குடியிருக்கிறார். பாடசாலை குவார்டர்ஸ்ல குடியிருந்தாலும் சார் பாடசாலை வளவுன்னு தானே சார்? இல்ல, இதான் விஷயம். அவர் குவார்டர்ஸை விட்டு வெளியே வந்து நடமாடி திரிந்தார், அவர் மீது குற்றம் சுமத்தலாம். அவர் தன்னுடைய வீட்டு குவார்டர்ஸுக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் அவர் மீது ஒழுக்காற்று விசாரணை மேற்கொள்ள முடியாது. பாடசாலை எல்லைக்குள்ள வருவார் என்றால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும், அவர் பணியில இல்லாதிருந்தும் கூட. இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட தினம் ஒரு பாடசாலை ஆசிரியர் தன்னுடைய பிள்ளையின் பிறப்பத்தாட்சி பத்திரமோ அல்லது அடையாள அட்டையோ அல்லது வேறு ஒரு காரணத்திற்காக இன்னொரு அரசாங்க அலுவலகத்துக்கு போகிறார். அந்த அலுவலகத்திற்கு அவர் போகிற பொழுது அவர் நன்கு மது அறிந்து விட்டு அந்த அலுவலகத்துக்கு போயிருக்கிறார். அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அன்னைக்கு அவர் லீவு. இப்ப இருக்கிறது அவர் வேலை செய்யற இடமும் இல்லை, வேறொரு நிலையம். அங்கே போய் பிரதேச செயலாளரை சந்திக்கிற நேரம் பிரதேச செயலாளர் அறிகிறார், இவர் ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு அரசாங்க ஊழியர் நன்றாக மது அறிந்து விட்டு வந்திருக்கிறார் சொல்லி. இந்த சந்தர்ப்பத்துல செயலாளருக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா?
முடியும் சார். அவருக்கு எதிரா சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் சார். அதுவும் ஒரு அரசு எடுக்க முடியும். அவர் என்ன செய்யணும் என்றால், அவரும் அவருடைய பதவி நிலை மட்டத்தில் இருக்கிற இன்னொருவருடைய சாட்சி, இவர் என்னுடைய காரியாலயத்திற்கு இந்த நிலையில தான் வந்தார் என்று சொல்லி 2 பேருமே கல்வி அமைச்சின் பணிப்பாளருக்கு, மாகாண கல்வி பணிப்பாளர் ஊடாக தேசிய பாடசாலையை சேர்ந்தவராக இருந்தால் மத்திய கல்வி அமைச்சுக்கும், மாகாண சபை பாடசாலையாக இருந்தால் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கும் அறிவித்தால், அந்த செயலாளர்கள் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையானவற்றை செய்ய முடியும். சார், இது பற்றி நிறைய இருக்கிறது விடயங்கள். இப்பொழுது நாங்கள் இந்த இடத்தோடு மட்டுப்படுத்திக் கொள்வோம். அடுத்ததாக, அரசு நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துதல். இங்க 4 தான் கேட்கப்பட்டிருந்த, இதுவும் பார்ட் 1ல வந்த ஒன்றுதான். நான் 6 விடயங்களை இங்கு தந்திருக்கிறேன். இவைகளெல்லாம் பாரதூரமான குற்றம் புரிந்த வகைகளாக இருக்கும். சரி, நாங்கள் இப்பொழுது அடுத்த வினாவுக்கு வருவோம். அடுத்த வினா இதுதான் பார்ட் 1 தொடர்ந்தது. இதுக்கு முதல்ல கழிக்கப்பட்ட வினாவும் பார்ட் 1க்கு வந்த வினா. முகாமைத்துவமும் நிர்வாகமும். இப்ப தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய மீப்பே நிலையம் அத்தியாபன கலமனா என்று சொல்லி ஒரு புத்தகம் வெளியிட்டார்கள். மிக நீண்ட காலத்துக்கு பிறகு வெளியிட்டார்கள். அதுல என்னுடைய கட்டுரை ஒன்று இருக்கிறது. அதிபருடைய நிர்வாகம், முகாமைத்துவம், தலைமைத்துவம் என்று சொல்லி அந்த கட்டுரை நான் தனியா கட் பண்ணி எடுக்க பார்த்தேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. அது முடியும் என்றால் நான் சாருக்கு அனுப்பிவிடுறேன். அந்த புத்தகத்தை உங்களோட ஷேர் பண்ணி அதுல ஒரு கட்டுரை இருக்கு. அந்த கட்டுரை வாசிங்க. நான் எழுதின கட்டுரை உண்டு. முகாமைத்துவம் ஒரு வியாபாரத்தை அல்லது ஒழுங்கமைப்பை கட்டுப்படுத்தும் அல்லது அவை சார்ந்த தீர்மானங்களை மேற்கொள்ளும் ஒரு கலையே முகாமைத்துவம் ஆகும். இப்ப இது சம்பந்தமாக பல்வேறு பிரச்சனைகள் எமக்கு இருக்குது. அமெரிக்கர்கள் முகாமைத்துவம் அப்படின்னு எழுதுறது இல்லை. அவர்கள் முகாமைத்துவமும் நிர்வாகமும் ஒன்றென கருதி நிர்வாகத்தை மாத்திரம் எழுதுகிறார்கள். எல்லாத்தையுமே நிர்வாகம் என்ற சொல்லுக்குள்ள, அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற சொல்லுக்குள்ள உள்ளடக்கிறார்கள். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் முகாமைத்துவம் என்றுதான் எல்லாவற்றையும் சொல்லுகிறார்கள். ஆனா உலகில் பெரும்பாலான நாடுகள் முகாமைத்துவத்திற்கும் நிர்வாகத்துக்கும் இடையில வேறுபாடுகளை கண்டறிந்து வெவ்வேறு கடமைக்கு இது நிர்வாகமா இது முகாமைத்துவமா என்று அவர்கள் பிரித்து ஹைலைட் பண்ணி காட்டுகிறார்கள், சுட்டி காட்டுகிறார்கள். முகாமைத்துவம் என்பது இலக்குகளை அடைவதை பிரதானமாக கொண்டது. வரையறுக்கப்பட்ட வளங்களை பயன்படுத்துவதற்கான நுட்பங்களை உள்ளடக்கியது முகாமைத்துவம். முறையாக ஒழுங்கமைந்த குழுவினரை கொண்டு வேலைகளை செய்விக்கும் ஒரு கலை முகாமைத்துவம் அப்படின்னு சொல்வார்கள். முறையாக இப்ப பாடசாலை எடுத்துக்கொண்டால் பாடசாலையில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள், அதிபர், கல்விசாரா ஊழியர்கள் அனைவரும் முறையாக ஒழுங்கமைந்த குழுவினர். பயிற்றப்பட்டவர்கள், தகமையுடையவர்கள்,
முறையாக சேவைக்கு உள்வாங்கப்பட்டு நியமன கடிதங்களை பெற்றவர்கள். அதனால அவர்கள் முறையாக ஒழுங்கமைந்த குழுவினர். அவர்களை கொண்டு வேலைகளை செய்விக்கும் ஒரு கலை அப்படின்னு முகாமைத்துவம் சொல்லப்படுகிறது. ஒரு பிரச்சனைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வுகளை கொண்டிருக்கும் ஒரு செயற்பாடு. ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு வெவ்வேறு முகாமையாளர்கள் வெவ்வேறு நுட்பங்களை கையாளுவார். பாடசாலைக்கு இருக்கின்ற வளங்களை பெற்றுக் கொள்வதில் வளங்கள் பற்றாக்குறை இருக்கிறது. பாடசாலை அதிபர்கள், சில அதிபர்கள் அரசியல் தலைவர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக் கொள்வார்கள். சில பாடசாலை அதிபர்கள் சமூகத்தில் தனக்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி சமூகத்தில் இருக்கின்ற நன்கொடை வழங்குகிறவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றார்களை கொண்டு தன்னுடைய பாடசாலையினுடைய வளப்பற்றாக்குறை என்ற பிரச்சனையை தீர்த்து கொள்வார்கள். சில பாடசாலை அதிபர்கள் தங்களுடைய பாடசாலையை அடிப்படையாக கொண்டு பல்வேறு ஃபண்ட் ரேசிங், நிதியங்களை ஆரம்பிக்கின்ற முறைகளை பயன்படுத்தி நிதியை தேடி அதனூடாக பாடசாலையுடைய வளப்பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பார்கள். இவர்கள் எல்லாம் முகாமையாளர்கள். ஒரு பிரச்சனை ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வுகள் இருக்கும். தங்களுடைய ஆற்றல்கள், தங்களுடைய ஆளுமையை பயன்படுத்தி பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வார்கள். பணிகளை முறையாக செய்யும் ஒரு செயல்முறை. முகாமையாளர்கள் தமது நிறுவனத்தின் வினைத்திறனையும் உற்பத்தியையும் அதிகரிக்க தமது பணியாளர்களை செயற்பட வைப்பதற்கான நடவடிக்கைகள் அல்லது நுட்பங்கள். அவர்கள் நுட்பங்களை அதிகம் பயன்படுத்துவார்கள், செயலுபாயங்களை அதிகம் பயன்படுத்துவார்கள், தந்திரோபாயங்களை அதிகம் பயன்படுத்துவார்கள், தங்களுடைய கெட்டித்தனத்தை அதிகம் பயன்படுத்துவார்கள். தமது பணியாளர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க செய்வார்கள். இதையெல்லாம் முகாமைத்துவம். ஒரு கருத்தின்படி முகாமைத்துவத்தின் ஒரு அங்கமே நிர்வாகம். இன்னொரு கருத்தின்படி ஒழுங்கமைப்பின் உச்ச மட்டத்தில் காணப்படுவது நிர்வாகம், தாழ்மட்டத்தில் காணப்படுவது முகாமை. அதாவது கல்வி அமைச்சுக்கு நாங்கள் போனால் அங்கு அதிக அளவுக்குள்ள இருப்பது நிர்வாகம். அங்க எந்த ஒரு வேலைக்கான ஏற்ப, சுற்றங்களுக்கு ஏற்ப, தாபன விதி கோவைகளுக்கு ஏற்ப செயல்படுவதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் பாடசாலைக்கு வந்தவுடனே பாடசாலை அதிபர் எல்லாவற்றையும் சட்டதிட்டத்தின்படி செய்ய முடியாது. அவருக்கு நெகிழ்வு தன்மை இருக்க வேண்டும். முகாமைத்துவம் ஒப்பீட்டளவில் அதிக நெகிழ்வானது. நிர்வாகத்துடன் ஒப்பிடும் பொழுது சார்பளவில் முகாமைத்துவம் நெகிழ்வானது.
முகாமைத்துவத்தில் ஆட்களிடையே முறைசாரா மற்றும் முறைசார் தொடர்புகள் காணப்படும். ஃப்ரெண்ட்லியாக சில பேரை செய்து கொள்வார்கள். தனிப்பட்ட செல்வாக்கை கொண்டு வேலை வாங்கும் செயல்முறை இருக்கும். முகாமைத்துவ மாதிரிகள் வழிகாட்டியாக அமையும். ஆனால் நிர்வாகம் அப்படி அல்ல. ஒரு பிரச்சனைக்கு ஒரு பதில் அல்லது ஒரு விடை மாத்திரமே கொண்டிருப்பது நிர்வாகத்தின் பண்பாகும். நான் ஒரு கதை ஒன்று சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு பிரதேசத்துல இப்ப உள்ள இல்ல 60-70 வருடங்களுக்கு முன்னர் நடந்த ஒரு சம்பவம் அல்லது புனைக்கதை. பாடசாலை அதிபர் தன்னுடைய பணி அலுவலகத்துக்குள் தான் உண்டு. அதிகமான நேரம் அலுவலகத்துக்குள் தன்னை கட்டுப்படுத்தி கொள்கின்ற ஒருவர். தவணை என்னுடைய முதல் நாள் பாடசாலைக்கு ஆசிரியர்கள் மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அதிபர் விடுமுறை காலத்துல பாடசாலை பக்கம் வர்றதே இல்லை. கதவை திறந்த உடனே அலுவலகத்துக்குள் நுழைகிற இடத்துல 20-30 கடிதங்கள் கிடக்கின்றன. அவ்வளவு கடிதங்களையும் மேசையில் எடுத்துக்கொண்டு போய் வைத்து ஒவ்வொன்றாக உடைத்து வாசித்துக் கொண்டிருக்கிறார். பாடசாலை முழுவதும் மர இலைகள், குப்பை கூலங்கள் இருக்கின்றன. ஆசிரியர்கள் மாணவர்களை கொண்டு இந்த இலைக்குலைகளை எல்லாம் கூட்டி ஒரு பழைய மண்டபத்திற்கு, கைவிடப்பட்டிருக்கின்ற ஆனால் கடந்த காலத்தில் இருக்கிற ஆவணங்கள், திருப்பி பெறப்பட்ட இலவசங்கள் எல்லாம் போட்டு வைக்கப்பட்டிருக்கிற சில மரப்பலகைகளுடைய ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துல இந்த குப்பைகளை எல்லாம் போடிஞ்ச உடனே காத்தடித்து கூரை பிடிக்குது. சில ஆசிரியர்கள் சொல்றார்கள், இதுக்குள்ள இருக்கிற சில ஆவணங்கள் அத்தியாவசியமான ஆவணங்களாக இருக்கும். அந்த மர கபோர்ட் ஒன்று இருக்கு, அதில் உள்ளது அது பூட்டப்பட்டிருக்கிறது. அதை வெளியே தூக்கி கொண்டு வந்துட்டா நல்லது. மாணவர்கள் உள்ளே ஒரு பக்கம் அணைக்கிற வேலை நடைபெறுகிறது. மாணவர்கள் உள்ளே போய் இருக்கிறார்கள். சரியான பாரமா இருக்குது. இந்த பூட்டை கலட்டி அதில் உள்ளவற்றை வெளியில எடுத்தா நல்லது. அப்பதான் தூக்கி கொண்டு வரலாம். உடனடியாக செய்தி போகுது பாடசாலை அதிபருக்கு ஆபீஸ்க்கு. ஒரு மாணவன் போய் சொல்றான், சார் இந்த மண்டபம் வந்து தீப்படுத்தி எரியுது சார், அதுல பழைய மண்டபம், அதுல இருக்கிற கபோர்ட் சாவி எடுத்துக்கிட்டு வருவீங்களா சார்? அதிபர் கீய தேடல, சம்பவம் நடைபெறுகிற இடத்திற்கு வருகிறார். ஓடி வந்து காட்டுறார்கள் கபோர்ட். சார் இந்த கபோர்ட் சாவி வேணும் சார், திறந்து எடுக்கணும் சார். ஒரு பக்கம் அணைக்கிற வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதுக்கு மத்தியில இதுவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலை அதிபர் கொஞ்ச நேரத்துல காணல. மீண்டும் மாணவன் ஒருதன் அனுப்பப்படுகிறான் ஆபீஸ்க்கு. கேட்கிறார்கள், சார் உங்களை வரட்டான். அவர் இந்த கபோர்டை திறக்கிறதை விட்டுட்டு தன்னுடைய ஆபீஸ்ல இருக்கிற கபோர்டு ஒன்றை திறந்து எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார். மாணவன் போய் ஞாபகப்படுத்தினான், சார் உங்களை வரட்டான் சார் கீ எடுத்துக்கிட்டு. அதிபர் சொன்னாராம், கொஞ்சம் இருடா, ஸ்கூல்ல
தீ பிடிச்சிட்டா என்ன செய்யறது என்று சுற்று நிருபம் தேடிக்கிட்டு வாரேன் அப்படின்னாராம். அப்ப அவர் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சுற்று நிருபத்தில் இருக்கும் என்று நம்பிய ஒரு அதிபர். இப்ப உள்ள அதிபர் அல்ல, ஒரு 70-80 வருஷத்துக்கு முதல்ல இருந்த அதிபரா. பாடசாலையில் ஏற்படுகிற பிரச்சனைக்கு சுற்று நிருபத்தில மாத்திரம் தீர்வு இல்லை, தன்னுடைய ஆசிரியர் குழாமிடம் தீர்வு இருக்கிறது அப்படின்னு கருதுகிறது முகாமைத்துவம். அவர் சுற்று நிருபத்தை எல்லாம் விட்டுட்டு வாங்க எல்லாரும் சேர்ந்து பிடிப்போம், அல்லது ஆசிரியர்களிடம் ஆலோசனை கேட்டு அந்த தீயை அணைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறவர் முகாமையாளர். சுற்று நிருபத்தை அடிப்படையாக கொண்டு தீர்மானம் எடுக்கிறது, பிரச்சனையை தீர்க்கிறது நிர்வாகி. சுற்று நிருபங்களே நிர்வாக செயல்முறையின் பிரதான வழிகாட்டி. நிர்வாகம் இறுக்கத்தன்மைக்கு அதிகமானது, செயல்முறைக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறது. முகாமைத்துவம் வெளியீட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. நிர்வாகத்தில் உத்தியோக ரீதியிலான உறவை ஆட்களிடம் பேணப்படும். ஆபீஷியல் ரிலேஷன்ஸ், ஃபார்மல் ரிலேஷன்ஸ், இன்ஃபார்மல் ரிலேஷன் இருக்காது நிர்வாக. இதுதான் நிர்வாகத்திற்கும் முகாமைத்துவத்திற்கும் இடையில இருக்கின்ற வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது கேக்குறீங்களா? பியூரோக்ராட்டிக் மாடல் இருந்த அல்லது பணியக ஆட்சி முறை இருந்த காலத்துல அதிக அளவுக்கு நிர்வாகத்திற்கு தான் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அரசாங்க திணைக்களங்களில் இன்னும் அதிக அளவுக்கு நிர்வாகம் காணப்படுகிறது. தனியார் லாப நோக்கு செயற்பட விரும்பும் தனியார் துறைகள்ல நிர்வாகத்தை அவர்கள் குறைத்துக் கொண்டு முகாமைத்துவத்தை முன்னிலைப்படுத்தி வருகிறார்கள். விளக்கமா இருக்கா? பாடசாலையை பொறுத்தவரையில பாடசாலை அதிபர்கள் நிர்வாகத்திலிருந்து விடுபட்டு குறைத்துக் கொண்டு முகாமைத்துவத்திற்கும் தலைமைத்துவத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனாலதான் அதிபர்களுக்கான வான்மை விருத்தி அந்த வேலை திட்டத்திற்கு இடப்பட்ட பேர்ல the National Competency Framework for School Leadership and Management, பாடசாலை அதிபர்களுக்கான தேசிய தேர்ச்சி சட்டகம் தயாரிக்கப்பட்ட பொழுது பாடசாலை தலைமைத்துவ மற்றும் முகாமைத்துவ தேசிய தேர்ச்சி சட்டகம் என்று அதுக்கு பெயரிடப்பட்டது. காரணம் என்னவென்றால், பாடசாலை ஒன்றை வெற்றிகரமாக கொண்டு நடத்துவதற்கு முகாமைத்துவமும் தலைமைத்துவமே அதிக பயனுடையது. நிர்வாகம் வினைத்திறன் குறைந்தது என்று சமகாலம் நம்புகிறது. சரி, இப்பொழுது அடுத்த வினாவுக்கு போவோம். ஒரு பாடசாலையில் சிறந்த அலுவலகம் ஒன்று இயங்குமாயின் அதனால் கிடைக்கின்ற நன்மைகள் யாவை அப்படின்னு கேட்கப்படுது ஒரு கேள்வி. பொறித்தாளர்களுக்கு தேவையான தகவல்களை மிகவும் துரிதமாக வழங்க முடியும், நேர வீண் விரயமாகாது.
ஒரு பாடசாலைக்கு அரச சார்பற்ற நிறுவனம் ஒன்று பாடசாலையினுடைய சுற்றுப்புற சூழலை நேர்த்தியாக அழகாக வைத்திருப்பதற்கு நிதி உதவி செய்யும் நோக்கில் அந்த அரசு சார்பற்ற நிறுவனத்தை சேர்ந்தவர் வருகிறார். அதிபரிடம் கேட்கிறார், உங்களுடைய பாடசாலையில் இருக்கின்ற காணியின் அளவு எவ்வளவு? உங்களுடைய பாடசாலையில கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருப்பதற்கு எவ்வளவு காணி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? எதிர்காலத்தில் கட்டிடங்கள் கட்டுவதற்காக நீங்கள் ஒதுக்கி இருக்கிற நிலப்பகுதி யாது? எவ்வளவு பிரதேசம் பாடசாலையில பூக்கன்றுகளை வளர்க்கவும் மரக்கன்றுகளை வளர்க்கவும் பாடசாலையை அழகுபடுத்தும் சூழலை பேணும் நோக்கத்திற்காக ஒதுக்க முடியும்? உங்களுடைய பாடசாலையை கீழே முழு காணி அளவு எவ்வளவு? எத்தனை பிள்ளைகள் கல்வி கற்கிறார்கள்? எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்? உங்களுடைய பாடசாலையில தற்பொழுது இருக்கிற மலசல கூடங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? போன்ற இன்னொரு விவரங்களை கேட்டு ஒரு படிவத்தோட வந்திருக்கிறார். இத தகவல்களை எல்லாம் பெற்று உங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கத்திற்கு நிதி வழங்கப்படும், நீங்கள் உங்களுடைய சுற்றாடலை அழகுபடுத்திக் கொள்வதற்கு முடியும். பாடசாலை அதிபர் அலுவலகத்துல போட்டு புரட்டுறார். காணி ஃபைல் எங்க இருக்கு, கட்டிட ஃபைல் எங்க இருக்கு, மாணவருடைய விவரம் எங்க இருக்குது போட்டு மணித்தியால கணக்குல தடுமாறிக்கிட்டு இருக்கார். அப்பொழுது ஆபீஸ்க்கு வர்றார் ஒரு டீச்சர். சார், கடந்த 5 வருடம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கேட்டிருக்கார்கள் சார், கடந்த 5 வருடம் O level ரிசல்ட்ஸ் வேணுமா? அதான் ஃபைல் ஒன்று கொடுத்தனே டீச்சர் உங்களுக்கு, அதுல தான் இருக்கு. ஓ சார், ஃபைல் இருக்கு, அதுல 4 வருஷத்து O level ரிசல்ட்ஸ் தான் இருக்கு, 1 வருஷத்து O level ரிசல்ட்ஸ் காணல. இன்னைக்கே படிவத்தை அனுப்பணும். டக்கண்டு இதை விட்டுட்டு இப்ப அந்த ஃபைலை தேடுறாரு அதிபர். அரசு சார்பற்ற நிறுவனத்திலிருந்து வர்றவர் தான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வர்றேன்னு போனவர் தான் அதுக்கு பிறகு வரவே இல்லை. அப்ப உரித்தாளர்களுக்கு தேவையான தகவல்களை துரிதமாக வழங்க முடிந்தால் பாடசாலைகளுக்கு பல நன்மைகள் உண்டு. பாடசாலைக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளும் நிதியும் உரித்தாளர்களிடமிருந்து கிடைக்கும். பாடசாலையின் ஆவணங்களை பாதுகாப்பாகவும் முறையாகவும் பேண முடியும். பல வருடங்களுக்கு முதல்ல எனக்கு ஒரு பாடசாலை அதிபர் மாலையில தொலைபேசி எடுத்தார். சார், இன்னைக்கு எங்களுடைய பாடசாலையில போர்டு சேவை வேலைகள்லாம் முடிஞ்சது சார். எங்களுடைய பாடசாலையில 7 இன்வென்ட்ரி இருக்கு சார். 7 இன்வென்ட்ரியையும் நான் பாரெடுத்து மேசையில வச்சுட்டு அவர்களுக்கெல்லாம் வந்தவர்களுக்கு தேநீர் உபசாரம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அதெல்லாம் கொடுத்துட்டு அவர்களை வேன்ல எல்லாம் ஏற்றி விட்டுட்டு ஆபீஸ்க்கு வர்ற நேரம் 1:30 மணி ஆச்சு. எல்லாரும் போனார்கள். நானும் அவசரத்துல ஒன்னும் பார்க்காம எடுத்து பூட்டிட்டு போயிட்டு அடுத்த நாள் நான் லீவ் சார். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்க்குற நேரம் 2 புத்தகத்தை காணும் சார். இன்வென்ட்ரி புத்தகம் 2 இல்லை, 7 5 மறைஞ்சிருச்சு. என்ன சார் செய்யறது? பாடசாலையின் ஆவணங்களை பாதுகாப்பும் முறையாகவும் பேண முடியும். நான் உங்களுக்கு எனக்கு நிறைய கதைகள் இருக்குது, உண்மை கதைகள் நிறைய இருக்குது. ஒரு பாடசாலையில
அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அதெல்லாம் நடந்து இப்ப ஒரு 20 வருஷம் இருக்குமா, அண்மை காலத்துல இல்ல. ஆசிரியர் ஒருவருக்கு காசோட ஒண்ணு கிடைக்குது, பேப்பர் கரெக்ஷன் பண்ணணும். வியாழக்கிழமை வீட்டு அட்ரஸ்க்கு வந்திருக்குது, வெள்ளிக்கிழமையோட அதனுடைய டேட் சரி. பாடசாலை ஆசிரியர் ஒருத்தர் காலையில ஸ்கூலுக்கு வர்றாரு, டைரியில செக்க வைக்கிறாரு. ஸ்கூலுக்கு ஆபீஸ்களுக்கு வந்து தன்னுடைய செக்க மிகவும் கவனமாக வச்சிருக்கணுங்கிறதுக்காக அவருடைய கையில இருக்கிற டைரிய ஆபீஸ்ல இருக்க கோனர்ல இருக்கிற ஒரு கபட் திறந்திருக்கு, அந்த கபடுக்குள்ள வச்சுட்டு வகுப்பு போயிட்டாரு. 1:30 மணிக்கு வெள்ளிக்கிழமை ஓடி வர்றது, கபடை திறக்கிறாரு, கபட் பூட்டி இருக்கு. இப்ப அன்னைக்கு செக்க போடணும். அவருடைய பஸ்ல வர்றவர், அவருடைய பஸ் சீசன் டிக்கெட்டும் அதுக்குள்ள இருக்கு. பிரதி அதிபர் தான் இருக்கிறார், அதிபர் இல்லை. அதிபர் கோர்ஸ் ஒண்ணு செய்யறாரு கொழும்புல, சனி ஞாயிற்றுக்கிழமை போயிடுவாரு. அவர் 12:30 மணிக்கு ஷார்ட் லீவ் போட்டுட்டு அந்த கபடை பூட்டி அந்த கபட் சாவி அவர்கிட்ட தான் இருக்குமா. சில பிரதி அதிபருக்குன்னு சில கபட் இருக்கு, அதனுடைய சாவி மட்டும்தான், திறப்பு மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு. அவர் போயிட்டாரு. இப்ப இவர் பிரதி அதிபரோட சண்டை பிடிக்கிறாரு. எனக்கு போறதுக்கு காசு இல்ல, பஸ் சீசன் டிக்கெட் அதுக்குள்ள, நான் இந்த இது போடணும், இதை நான் போட முடியாது, போனா பிறகு நான் கொழும்புக்கு எடுத்துட்டு போயிட்டு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். பெரிய தகராறு. பிரதி அதிபர் என்ன செய்யறாரு, அவருக்கு பதில் சொல்லி பார்த்துட்டு கோவமா அவர் போறார், மண்டபங்கள்லாம் பூட்டியாச்சு, அதெல்லாம் பார்க்கறது. அதே ஆபீஸுக்குள்ள தான் அந்த ஸ்கூல்ல உள்ள மண்வெட்டி, அலவாங்கு எல்லாம் இருக்கு. ஆசிரியர் என்ன செய்தார் என்றால், அலவாங்கு எடுத்து ஸ்டீல் கபடை போட்டு நெம்பி திறந்து டைரியை வெளியே எடுத்துக்கிட்டு அவருடைய வேலை செஞ்சுட்டு போயிட்டார். அதோட முடிக்கிறேன். இதனால எவ்வளவு பாரதூரமான பிரச்சனைகள் வந்திருக்கும், யார் இதுல குற்றவாளி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பிரதி அதிபர் தன்னுடைய பாடசாலை ஒருவரிடம் ஒப்படைக்கிற நேரம் ஒரு பகுதி திறப்ப அவர் கொண்டு போக முடியுமா, இதுகெல்லாம் பல்வேறு வகையான சிக்கல். அதெல்லாம் நாங்க இப்ப கலந்துரையாட போகல. பாடசாலையின் ஆவணங்களை பாதுகாப்பாகவும் துறையாகவும் பேணணும். இப்ப அதெல்லாம் உரிய முறையில நல்ல அலுவலகம் இருந்தால் அந்த கபடி இந்த நேரமும் பூட்டி இருக்கும். காலையில அதிபர் காலையில இன்னொரு ஆள் அவுட் சைடர் அந்த கபடுக்குள்ள எண்ணி வைக்க முடியாது. காலையில திறந்திருக்கு, மாலையில மூடுது. நல்ல அலுவலகமாக இருந்தால் அவையெல்லாம் முறையாக மூடப்பட்டு இருக்கும். பாடசாலையில் திட்டமிடல் செயல்முறைக்கு பிரச்சனைக்கு தீர்வு தேவைப்படும் தகவல்களை நேர்த்தியாகவும் விரைவாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். தீர்மானம் எடுப்பது போன்ற விடயங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பாடசாலையில தேவையற்ற முரண்பாடு ஏற்படாது, பாடசாலைக்கு நற்பெயர் ஏற்படும். வந்த உடனே தேவையான தகவல்களை வழங்கி, இப்ப உதாரணமாக பாடசாலை விடுகை பத்திரம் பெற வருகிறவருக்கு தாமதமின்றி விடுகை பத்திரம். இன்னொரு கதை ஒண்ணு சொல்றேன். பாடசாலை ஏன் நெகிழ்வுத்தன்மை உடையதாக இருக்கணும். இந்த சில கதைகள் உங்களுடைய இந்த முறைமையை விளங்கிக் கொள்வதற்கு நீங்க பரீட்சை இல்ல சித்தி அடைகிறது மாத்திர நோக்கமாக இருக்கக்கூடாது. நீங்கள் தொழிலிலும் சித்தி அடையணும், தொழிலிலும் பிரகாசிக்கணும். அதற்காகத்தான் இந்த கோர்சஸ். ஒரு ஓய்வு பெற்ற அதிபர் தன்னுடைய மகளுக்கு புதன்கிழமை இன்டர்வியூ கொழும்புல. நேற்று முதல்ல நான் ஒரு சர்க்குலர் பார்த்தேன், செவ்வாய்க்கிழமை எல்லாம் கிராம சேவகர்கள் அலுவலகத்தில் இருக்கணும்னு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்குது. அவர் திங்கட்கிழமை கடிதம் கிடைக்குது,
சேவகருடைய நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த கதை போன முறை சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. சொன்னேன் நான். உங்களுக்கு கதைக்க விடாம நானே காய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் நீண்ட நேரம் போல இருக்கு. கிராம சேவகர் கதை சொன்னீரா? இல்ல சார். இல்ல போல. இல்ல சார். இல்ல இல்ல சொல்லல சார். சொல்லலையா? இல்ல சார். இது அலுவலக முகாமைத்துவத்தோடு தொடர்புடைய ஒரு விடயம். இப்ப செவ்வாய்க்கிழமை போய் காத்து கொண்டிருக்கிறார் கிராம சேவகர் ஆபீஸ்ல. அந்த கிராமத்துக்கு வந்திருக்கிற கிராம சேவகருக்கு தெரியாது இவர் ஒரு ஓய்வு பெற்ற அதிபர் என்று தெரியாது. அவர் வேற ஊர்ல இருந்து வந்தவர். காலையில போய் காத்து கொண்டிருக்கிறார். காலையில இவர் ஃபீல்ட் விசிட் போயிட்டு 12-1 மணி அளவுல வர்றார். வந்து உடனே அவர் சொல்றார் கிராம சேவகருக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது, கடிதத்தை காட்டி இன்றைக்கு இரவைக்கு நாங்கள் கொழும்புக்கு டிராவல் பண்ண போறோம், என்னுடைய மகளுக்கு கிராம சேவர் நற்சான்றிதழ் ஒன்று வேணும் என்று. கிராம சேவகர் காட்டுறார். அவருடைய காரியாலயத்தில் ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்குது, நற்சான்றிதழ் புதன்கிழமைகளில் மாத்திரமே வழங்கப்படும். கிராம சேவகர்கிட்ட சொல்றார். கிராம சேவகர் சொல்றார், நான் இதை படித்து கொண்டது என்னுடைய பாடசாலையிலன்னு. என்னுடைய பாடசாலை அதிபர் இப்படி ஒரு சட்டத்தை உருவாக்கி இருந்து தன்னுடைய அலுவலகத்துல இப்படி ஒரு போர்டு ஒன்று போட்டிருப்பார், புதன்கிழமையில மாத்திரம்தான் வழங்கப்படும், எந்த காரணம் கொண்டும் தான் உருவாக்கிய சட்டத்தை நானே மீறி செயற்பட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருப்பார். நான் என்னுடைய அதிபரிடமிருந்து தான் இதனை கற்றுக்கொண்டேன். அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா நான் சொல்லல, சரியா? இப்படியான இறுக்கமான சட்டதிட்டங்கள் பாடசாலைகள்ல இருந்து சமூகத்திற்கு போகும் பொழுது பின்னர் அதே வகுதியை சேர்ந்த நாம் பாதிக்கப்படுகிறோம். அந்த இறுக்கமான கட்டளைகள், இறுக்கமான சட்டதிட்டங்கள் எம்மை இந்த நிலைக்கு கொண்டு வரும். அப்ப இதனால அலுவலக முகாமையானது விரைவில் வாடிக்கையாளர்களுக்கு சேவை வழங்கும் பொழுது அந்த நிறுவனத்தினுடைய நன்மதிப்பு உயர்வாக இருக்கும். அலுவலக முகாமைத்துவம் சிறந்த முறையில் இருக்குமாயின் மிக விரைவாக தமது வாடிக்கையாளர்களுக்கு தேவையான சேவையை வழங்கி நற்பெயர் பெற முடியும். அடுத்த வினா, பூரண கலைத்திட்ட முகாமையாளர் என்ற வகையில் அதிபர்களின் பணிகள் பற்றி கேள்வி ஒன்று இருக்கிறது. பூரண கலைத்திட்ட முகாமையாளர், முறைசார் கலைத்திட்டம், இணைக்கலை திட்டம் எல்லாம் இதில் அடங்கும். பூரண கலைத்திட்ட முகாமையாளர் என்ற வகையில் அதிபரின் பணிகள் நேர அட்டவணை தயாரிப்பு, கற்பித்தல் கற்றல் செயல்முறைக்கு தேவையான வளங்களை ஒழுங்கமைத்தல், கற்பித்தல் மேற்பார்வையில் ஈடுபடல், வருடம் முழுவதும் நடைமுறைப்படுத்தும் வெவ்வேறு வகையிலான இணைப்பாடு விதான செயற்பாடுகளை திட்டமிடலும் நடைமுறைப்படுத்தலும், மாணவர்களது ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான மறைக்கலை திட்ட செயற்பாடுகள் இடம்பெறுவதை உறுதி செய்தல். இப்ப பூரண கலை திட்டத்துக்குள்ள முறைசார் கலை திட்டம், இணைக்கலை திட்டம், மறைக்கலை திட்டம் ஆகியவை எல்லாம் அடங்கும். ஆகவே இத்தகைய செயற்பாடுகள் அனைத்தும் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் பாடசாலையில் இருக்கணும். ஏனென்றால் அவர் பூரண கலைத்திட்ட முகாமையாளர். இந்த பிரதான பணிகள் கொஞ்சம்
இங்கே தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தரப்பட்டிருக்கிற இந்த பகுதிகளை உட்படுத்தி உங்களுடைய வினாவுக்கான விடையை எழுதலாம்.